வணக்கங்க. இன்றைய தினம் ஆடு, மாடு, கோழி கிராமத்தில் இருக்கிற வளர்க்குற பொறுப்பு நம்மளுது அப்படின்னு சொல்லி நம்ம தொழில் ஆரம்பிப்போங்க. வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு கொட்டா நிறைய ஆடு வச்சுருந்தாங்க. ஒரு கொட்டா நிறைய மாடு வச்சுருந்தாங்க. புறக்கடை கோழி வளர்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய கோழிகளை வளர்த்தாங்க. இன்னொரு விஷயம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சு மகிழ்ச்சியாக செல்லப்பிராணியாக வீட்டில் நமக்கு சொந்தக்கார மாதிரி அப்படி இருந்தது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு கால சூழலில் வளர்க்க முடியாத காரணத்தினாலையும் வேலை பளுவினாலையும் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சின்றது ஆடு மாடு நம்ம வச்சிருக்கிறது அது வர்த்தகமோ வியாபாரமோ கிடையாதுங்க. நம்ம வீட்டு செல்வங்கள்ங்க அது. நம்ம வீடு கட்டி புதுமனை புதுவிழாவுக்கு உள்ளே போவோம். நம்ம வீட்டில் அந்த மாட்டை உள்ளே கூட்டின்னு வருவோம். அது இல்லாமல் எதுவும் கிடையாது. நம்ம தினம் தினம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறவங்க நமக்கு எவ்வளோ என்றைக்கோ ஒரு நாள் வச்சிருக்கிற அவங்களுக்கே அவ்வளோ செல்வம் குழிக்குதுன்னு மனசில் நம்புறவங்க. ஆனால் நம்ம வீட்லேயே தினம் தினம் இருக்குது. நம்ம வளர்ச்சி அடையதில்லைங்க. நம்ம வீட்டில் இருந்தாலே மகிழ்ச்சிங்க அது. ஒரு விஷயம் பாருங்கள், ஆடு மாடு வளர்த்து வச்சிருக்கிறவன் வசதி வளர்ச்சியாக உச்சகட்டத்துக்கு போவான்றது அது எந்த அளவுக்கு சாத்தியமும் கிடையாது. ஆனால் மனசில் கஷ்டம் இல்லாமல் நிச்சயமாக வாழ்வான். ஒவ்வொருத்தரும் எண்ணி பாருங்கள். இந்த கிராமப்புறங்களில் ஒவ்வொருத்தரோட சூழலும் ஒவ்வொரு கிராமங்களெல்லாம் உண்டு. இதில் பாருங்கள், நகரவாசிகளுக்கு இந்த கோழி வளர்க்குறதுக்கோ ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுக்கோ சாத்தியம் கிடையாது. ஆனால் அந்த உரிமையும் பக்குவமும் அந்த கிடைச்ச பாக்கியம் நமக்கு தான்றது அதை பெருமைப்பட்டுக்குங்க. இனி ஒரு காலங்கள்லங்க ஆடு மாடு கோழிகள் வெகுவாக குறைஞ்சி போச்சு. வீட்டுக்கு ஒரு மாடால் நம்ம வளர்ப்போம், ஒரு கோழியாலும் வளர்ப்போம், ஒரு ஆடாலும் வளர்ப்போம். இதெல்லாம் வளர்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் மன நிம்மதியும் தினம் தினம் நமக்கு எதாவது தீனி போட்டோம் அது நம்மளோட பழகுது அப்படின்றது ஒரு அரை மணி நேரமெல்லாம் மனசுக்கு நிறைவு கிடைக்குங்க. கோழியோ ஆடோ மாடோ இது எந்த விடமா கால்நடையாக இருந்தாலும் சரிதான். வளர்க்குற பொறுப்பு கிராமப்புறங்களை சேர்ந்தது, அது உரிமையும் கூடங்க. இனி ஒரு காலங்களில் மகிழ்ச்சின்றது ஆடு மாடோ நம்மளை சார்ந்ததுன்னு சொல்லி நிறைவு பெறுவோங்க. நன்றிங்க.